ஆறு கை உடைஞ்ச இந்த கால் ஒன்று இருந்தா போல உழையுதக்கா. புது இடங்களுக்கு போனால் என்ன பிரச்சனை ஆகும்? இது என்னண்டா எல்லா நாளும் இல்லை, மற்றது எல்லா நேரமும் இல்லை. ஏன் புது இடங்களுக்கு போய் இருந்தா பக்கண்டு என் பாருக்கு நீ தான் போனோட கொஞ்சம் விளையாடுமா போட அவ்வளோ நிற்காள்டா பஞ்சு. போல்ட்ட ஷர்ட்டான் சும்மா மணிங்கா கிடக்கா அந்த மேக கிடையப்பா போல்ட்ட ஷர்ட்டா. சு நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ சேமிக்கிறீங்க? இப்போவே இருந்து ஆரம்பித்தா தானே அவள்கிட்ட வயசுக்கு வேற ஒரு கொஞ்சம் மண்டாலும் இருக்கும். இப்போ எல்லாம் கட்டுறவனே என்ன வந்து தெரியுமே 2 பேரும் ஒரே மாதம் அப்புறம் அப்போவே டூன்னு சொல்லி இல்லை இல்லை. சரி, இப்போ இவங்க எல்லாட்ட பேர்லேயும் அக்கௌண்ட் இருக்குதோ? எல்லாட்ட பேர்லையும் அக்கௌண்ட் இருக்குது. ஏதாச்சும் ஒரு சாமான் உண்டு இது இருந்தால் நல்லம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களா? யோசிச்சு பிளான் பண்ணீங்களா இல்லை எனக்கு கவலைப்படுறீங்களா? எனக்கு எல்லாமே நீங்கள் செய்து வந்திருக்கீங்க. அப்போ எனக்கு ஒரு குறையும் இல்லையா? ஒன்றும் நான் குறையன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. நான் தேவையான அளவுக்கு கேட்காம இருக்கு. நீங்கள் குழாம் செய்து வந்து இன்றைக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது உங்களால் தான். இப்போ எல்லா இடமும் ஜூஸ் குடிக்கிறது தானே. இப்போ நாங்கள் ஒரு மாதத்தில் ஒரு காண்டாலும் உங்களை ஜூஸ் குடிக்க முடியாது. அப்படி இல்லையா? என்ன பெரிய செலவு இல்லையே, வந்து ஒரு 3000-2000 செலவு தான் செலவழிக்க. அவ்வளோ தூரத்துலேருந்து மாறிங்களான்னு இப்போ எங்களே ஒரு மனசெல்லாம் மதிச்சு எனக்கு ஜூஸ் வருது 500 ரூபா ஜூஸ் வருது. உங்களோட கதைக்கல அது இதுக்கு வீட்டு எத்தனை பிள்ளை தம்பி? இவர் 22. அவர் 6ஆம். அப்போ இவர் கொஞ்சம் ஆள் கட்டிக்காருந்தா போல. என்ன இவர் தான் கூட நிற்கிறார். நீ எத்தனை பிள்ளை? அவன் எத்தனை பிள்ளை? அப்போ யாருதுல பிள்ளை கூட? வாய்ப்பாடு பாடம் இல்லையா? விளங்கட்டிஞ்சா ஆள் மாறுது நைசா பாரா. ஆக்கம் பி குளப்படி ஏ. அது என்னடா புது பாடம் குளப்படி என்று? எந்த டாஸா ஆங்கிலம் 10, கணிதம் 12, விஞ்ஞானம் 16. இவன் கலிக்கிற குறிப்பு என்னண்டா வீணா செலவழிக்காங்க வள்ளிக்கிட்டு. 25 ரூபா பாவடி எடுத்து கொடுத்தேன். சும்மா போட்டு விட்டேன். 25 ரூபா பாடு இப்போ 15 ரூபாய்க்கு போட்டியா? நீங்கள் தான் நிற்க ஓட்டு. இன்னைக்கு நான் இப்படி இந்த நிலைமையில நிம்மதியாக இருக்கிறேன்னு சொன்னால் உங்கள் 3 ஆலையும் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கீரிமலைக்கு வந்திருக்கோம். நிறைய நாள் என்றும் சொல்ல இல்லாது இப்போ ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும். கடைசியாக வந்து நாங்கள் கீரிமலையில் அந்த சூறால் இறந்து போன அந்த அண்ணாட வீட்டை போயிட்டு வந்துட்டு அந்த துவசத்துக்கு சம்திங் அதுக்கெல்லாம் காசு கொடுத்து மறுபடியும் போய் நாங்கள் அந்த மாத காசும் கொடுத்துட்டு வந்த நாங்கள். அப்போ முந்தின நாள் வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு அண்ணா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு காசு அனுப்பியிருந்தார். அவங்களுக்கு கொண்டு போயிட்டு வருஷத்துக்கான ஒரு கிஃப்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்துட்டு எங்களால் அதை செஞ்சு கொள்ள முடியாமல் போயிட்டுது. கொஞ்சம் என்ன சொல்கிறது நேரமின்மையால் வந்துட்டு அதை செய்யலாம் போயிட்டுது. அப்போ இன்றைக்கு வந்துட்டு வருஷம் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து நாங்கள் போகிறோம். அந்த காசு கொண்டு போயிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு முதல் கொடுத்துருந்தா அவங்களுக்கு மேபி அந்த வருஷ கொண்டாட்டங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அப்பா இல்லாத ஒரு டைமில் அவங்கள அதை அப்படி கொண்டாடி இருப்பாங்களான்றதும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் எது முடுப்ப கெடுப்ப எடுக்க அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கும். நாங்கள் கொடுக்கலைன்றது ஒரு குறை தான். பட் இருந்தாலும் என்ன செய்யுது, எங்களுக்கும் வீட்டு வேலை பிரச்சனையோட சரியான மாதிரிக்கு எல்லாம் சிக்கலால் வந்து கொள்ள முடியாமல் போயிட்டுது. அப்போ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த நேரம் வந்து இப்போ நேரம் 5 மணி ஆகிட்டுது. ஸோ இப்போ தான் இங்கே வரக்கூடிய கிடந்தது வந்து போய்கொண்டிருக்கோம். போயிட்டு வந்துட்டு அக்காடை அந்த 50,000 கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து மாத காசும் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்குது. அப்போ அவங்களுக்கு இப்போ தற்சமயம் ஏதாச்சும் ஒரு அவசரமான காசு தேவைகள் ஏதாவது அதிகமாக இருக்குதா அப்படின்றத பார்த்து அந்த மாத காசை நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இந்த காசை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம் 1 மாதம் டிலே பண்ணி நாங்கள் அந்த மாத காசை கொடுக்கலாம். காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் அப்படி செய்யக்குள்ள அந்த மாதம் காசு அனுப்புகிற அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் வந்து ஆறுதலாக இருக்கும்.
ஆனால் இந்த அண்ணா செலவில் யோசிப்பார், அதை நீங்கள் மாத காசை நீங்கள் கொடுங்க, இது நான் கொடுக்குற கிஃப்ட் தானே அப்படின்ட்டு இவர் யோசிப்பார். நாங்கள் எல்லாரையும் பொதுவாக யோசிக்க வேண்டியிருக்கிறதால இப்போ ஒரே அடியாக இப்போ அக்காவுக்கு வந்துட்டு நாங்கள் 50ஐயும் கொடுத்து அதே மாதிரி இந்த 20ஐயும் கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ 70,000 இருக்கேக்குள்ள சொல்லுவாங்க தெரியுமா, கிரெடிட் கார்டு டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது தீமைகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போய்க்குள்ள அது என்ன செய்யுமான்னு சொன்னால் தேவையில்லாத நுகர்வை தூண்டுமென்று சொல்லுவாங்கள்ல. எப்படி என்றால் இப்போ எங்கள்கிட்ட வந்துட்டு கடனட்ட வசதிகள் இருந்தால் இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கடனுக்கும் பொருள் வாங்கலாம் தானே அப்படின்னு சொல்லி போட்டு தேவையில்லாமலே வந்து சில பொருட்களை வந்துட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த கடன் அட்டை என்ற ஒரு தீமையாக வந்து அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரிக்கு நாங்கள் காசுகளை வந்துட்டு அதிகம் ஒரு சில பேருக்கு கொடுக்கக்குள்ளேயும் அப்படியான சில விஷயங்கள் நடக்கலாம். அப்போ தேவையில்லாத செலவுகளையும் நாங்களே உண்டு பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ வந்துட்டு யோசித்து கதைச்சி பேசி நாங்கள் அந்த காசை வந்துட்டு கொடுப்போம் என்ன என்று பார்த்து. இப்போ நம்ம வந்துட்டு கொடுக்காம கோல்டு பண்ணி வைக்கிறதால எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அதை என்ன சொல்கிறது, அந்த சரியான அளவில் நாங்கள் அதை காசை ஒரு சரியான முறையில் ஒரு கொடுக்குற மாதிரிக்கு இருக்கும். ரைட், அது ஒரு பக்கம் இருக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். வருஷத்தண்டைக்கு நடந்த ஒரு துயர சம்பவம் உண்டு. நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க. நானுமே வந்து ஃபேஸ்புக்லேயுமே வந்து கதைச்சி போட்டேன். நான் என்னென்னு சொன்னால் கொழும்பில் வேலை செய்யக்கூடிய என்ன சொல்கிறது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பிள்ளைகள் வந்து அவங்க ட்ரிங்கோவில் இருக்கிறாங்க. அப்போ ட்ரிங்கோவில் வந்துட்டு வருஷ கொண்டாடுறதுக்காண்டி வந்துட்டு போயிருக்காங்களாம். அப்போ போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 4 பிள்ளைகளும் அப்பாவுமா சேர்ந்து வந்துட்டு உங்களுக்கு தெரியும் தான், இப்போ நாங்களே இருந்தாலும் எல்லாருமா ஃபேமிலியாக பீச்சுகள் அப்படி இப்படி போகிறது நார்மல் தானே. அந்த மாதிரிக்கு வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது ட்ரிங்கோவில் இருக்கக்கூடிய சோமாவதி பாலம்னு சொல்லி அந்த பாலத்துக்கு கீழே ஓடக்கூடிய ஒரு மகாவலி கங்கை ஆற்றுன்ற ஒரு பகுதி, அந்த ஆற்றில் வந்துட்டு குளிக்க இறங்கியிருக்காங்களாம். அப்போ இறங்கின டைமில் வந்துட்டு அவங்களோட அப்பா அவர் கொஞ்சம் வயசு இருக்கும் தானே. அப்போ அவர் வந்துட்டு கொஞ்சம் மேபி மூச்சடக்கியோ இல்லாட்டி எதுவும் ஒரு ஆழம் கூடியது பிரச்சனை ஆகியோ வந்துட்டு தாண்டு கொண்டு போகையும் அதை பார்த்து இந்த 4 மகன்களும் வந்து குதிச்சிருக்காங்க. அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க தானே. அப்போ குதிச்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பாவும் ஒரு மகனும் வந்துட்டு ஒரு மாதிரி தப்பி மீண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த குதிச்ச 3 பிள்ளைகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஆற்றுண்ட இலை வந்து அடித்து கொண்டு போயிட்டு தான். அப்படி என்ற ஒரு என்ன சொல்கிற ஒரு துயரமான செய்தியை இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். நாங்களுமே பகிர்ந்து கொண்டிருந்தோம். இந்த வீடியோலையுமே நாங்கள் வந்து சொல்லுறோம். உண்மையாக வந்து அதை பார்க்க சரியான கஷ்டமாக இருந்துச்சு. அந்த 3 பேர்ட்ட முகத்தையும் பார்க்கக்குள்ள ஒரு சாந்தமான ஒரு அமைதியான முகங்களாக இருந்துச்சு. அதே நேரம் வெளியிலேருந்து வந்தாக்கள்கிட்ட ஒரு முகச்சாரல் மாதிரியும் அதை பார்க்கக்குள்ளே இருந்துச்சு. அந்த பிள்ளைகள் உண்மையிலே வந்து அம்மா அப்பாவில் நல்ல ஒரு பாசமாக வளர்ந்துருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படின்ற மாதிரிக்கும் இருந்துச்சு. அப்போ உண்மையிலே வந்து ஒரு அற்பமாக ஒரு நீராட அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த 3 உயிரும் அதுவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பியாக போயிருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ளே வந்துட்டு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வயசு இருக்கும் 34, 28, 30 அப்படி சம்திங் வயசு இருக்கும். அப்போ கல்யாணம் கட்டியிருப்பாங்கள அவங்களுக்குன்னு சொல்லி குடும்பங்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்கும். அது போக இந்த 3 பிள்ளைகளையும் பெற்ற அந்த தாயிட, அதாவது தண்ட உயிரை காப்பாற்ற வந்து தங்களோட உயிரை வந்துட்டு மாற்றி கொண்டாங்களே அப்படின்னு எண்ணும் போது அந்த தந்தையிட மனநிலைமை வந்து எவ்வளோ ஒரு மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சா உண்மையிலே கவலையாக இருக்குது. அப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் பெற்றாராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அப்போ பெற்றாராக இருந்தால் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அப்படியான விஷயங்களுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பிள்ளைகளாக இருந்தாலும் வயதான பெற்றாரை வந்துட்டு அப்படியான விஷயங்களுக்குள்ளே செய்ய நீங்கள் விடாதீங்க. என்னென்னு சொன்னால் தண்ணிக்கும் நெருப்புக்கும் நாங்கள் எவ்வளோதான் பலமாக இருந்தாலும் அதை நாங்கள் ஒன்றுமே செஞ்சு கொள்ள முடியாது. அப்போ நடந்தால் அப்புறம் கவலைப்படுறதை விட நடக்க முன் காப்போம் அப்படின்றதான் எப்பயுமே வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ இன்றைய தினத்தின் ஒரு துயர சம்பவமாக இது இருந்துச்சு. பார்த்தோம், கவலையாக இருந்தது. அப்போ உங்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்களும் 4 பேருக்கு சொல்லுங்கள். இப்படி எல்லாம் விஷயங்கள் நடக்குது. ஸ்ரீலங்காலேண்டில் எங்கே போனாலுமே இப்படியான அந்த ஆறுகள் குளங்கள் கடல்கள்னு சொல்லி நிகழ்ச்சியே குளிக்க போகிறது கொஞ்சம் கரைச்சல்லாம் அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்க. கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்றதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டு அப்படியே நாங்கள் கீரி மேலே பாமக அந்த வீட்டுக்கிட்டையுமே வந்துட்டோம். அப்போ நாங்கள் நிறைய நாளை பிரவாரம்
போய் ஒரு வருஷ வாழ்த்துக்களை வந்துட்டு அவங்க பிள்ளைகளுக்குமே வந்துட்டு சொல்லிவிட்டு அவங்களோட வருஷத்துக்கான ஒரு அன்பளிப்பாக வந்துட்டு நாங்கள் வருஷம் முடிஞ்ச அந்த ஒரு அன்பளிப்பை நாங்கள் கொடுத்து கொண்டு ஒரு சில விஷயங்களை கதைச்சி கொண்டு நாங்கள் சந்தோஷமாக இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளலாம். அந்த வகையில் உண்மையிலே வந்துட்டு என்ன சொல்கிறது, அண்ணா வந்து வருத்தத்தால் இறந்து போயிட்டார். அது ஒரு துயரமான விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கு எங்களோட உறவுகள் இன்றைக்கி சகோதரங்களாக இருந்து அம்மா அப்பாவாக இருந்து கூட சில காரியங்களை பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி பிள்ளைகளாக இருந்து பெற்றோருக்கும் வந்துட்டு செய்ய தவறுற இந்த காலத்தில் ஆரண்டே தெரியாத இந்த குடும்பத்தை நேசித்து எங்கேயோ இருந்த ஒரு பிள்ளை மாதாந்தம் 20,000 ரூபா உதவி பணத்தொகை அனுப்புது. அது ஒரு பெரிய உதவி. அதுக்கு ஒரு முதற்கு நன்றி நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எங்கேயோ இருக்க ஒரு அண்ணா, ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு அவர் எந்த ஒரு செலவை கட்டுப்படுத்தினார்ன்றது தெரியாது. ஆனால் ஒரு வருஷத்துக்கான அன்பளிப்பாக இதை கொண்டே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை வந்துட்டு அனுப்பியிருக்கிறார். அப்போ உண்மையிலே வந்து அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பெரிய அளவில் நன்றி சொல்லணும். நாங்கள் என்ற மனிதம் உயிர் வாழுது அப்படின்றதுக்கு உதாரணமாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் வந்துட்டோம். ஸோ நாங்களுமே வீடியோக்கள் செஞ்சு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அந்த காசுகளை எல்லாம் கொடுக்குறதுக்கான காரணமும் என்னென்னு சொன்னால் இதை பார்க்குற சந்தர்ப்பத்தில் இன்னும் 4 பேருக்கு அப்படியான அந்த கொடுக்குற மனப்பான்மைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இதில் செய்கிறோம். இல்லாட்டி இந்த காசுகளை நாங்கள் அவங்களோட அக்கௌண்ட்டுகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டே பேசாமல் இருக்கலாம். எங்களுக்கான அந்த செலவுகளும் இருக்காது. இப்போ இங்கே வந்து போகிற செலவுகளாக இருக்கட்டும், எங்களோட டைமுகளாக இருக்கட்டும், எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. அப்படி கணக்க விஷயங்கள் எங்களுக்குமே மிச்சமாக இருக்கும். எல்லாம் தாண்டி வந்து நாங்கள் செய்கிறதுக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கான, அதாவது பார்க்குறவங்களுக்கு ஒரு இந்த உதவி செய்கிற மன இதேமாரி வேறு என்ன கண் மங்கி போச்சோ. இப்போ வேலையால் வந்து அதான் மங்கி போச்சோ. 2 பார்த்து நீங்களோ. அப்போ வேறு யாரோ மேலோ காரில் வந்து போயினோம். கார்லையோ? எங்கேருந்து? பண்டத்தரிப்போ? பண்டத்தரிப்புலேயும் சொந்த கார் இருக்கணுமே. அதான் நீங்கள் முதல்ல சொல்லல எனக்கு. அப்புறம் அப்படி ஜோமா இருக்கீங்களா? நாங்கள் என்ன வரையலாம், இப்போ அவசரமாக போகணும். அங்கேருந்து வந்தால் உங்கள்கிட்ட வரையிலையே கண்ட நாங்கள் காய்ச்சிட்டோம், சந்தோஷம் போயிட்டு வரோம், அவ்வளோதான். இந்த அவள் பாய் சொல்லிடு. அப்புறம் என்ன அவங்களும் அங்கே படிக்கல திருப்பி கை உடைஞ்ச யாருக்கு? உனக்கு முறிஞ்ச? அது சரியா. சரி அப்போ இருங்கோ, சந்திப்பேன். சரியா? சிரிக்கிறீர். பாய்டி பாய். என்ன வீடு என்ன குளுமையாக தண்ணியெல்லாம் அடிச்சு கிடிச்சு வேற முடியாட்டா? நீ அடிச்சீங்க? அதுதான் சரி. சரி பாய் பாய். அப்புறம் வரேன். பாய். அக்கா யோசிப்பா, என்ன கெடுகாலம்டா இது. உங்களை விளங்கி கொள்ள அங்கட கண்டு உங்கள் உள்ளு போயிட்டா ஆரம்பிள்ளையாட்ட அது தெரியும். வருவோம் நாங்கள் ரெண்டு. உனக்குடா கை உடைஞ்சு. அப்போ ரெண்டு அண்ணா உள்ளுக்கறி வேணும். ஆறு கை உடைஞ்ச உனக்கு கூட இல்லையா? இன்னும் அதை எடுத்து நான் உடைச்சுவோம். இஞ்சோ இஞ்சோ உனக்கு இஞ்சோ உனக்கு விளையாட்டை கூட்டிட்டேன்னு உங்கனே கிடக்குற பைப்புகளில் கை வைக்கவும் இல்லாது. ஏன் சொல்லா எப்படியும் சாமத்தில் சாடையாதில் கொண்டு கடிச்சிருப்பியல். என்ன அப்படி எல்லாம் நான் சொன்னது அவங்கள இந்த வயசில் நாங்களே உந்தவையெல்லாம் செய்கிறோம். அக்கினி இல்லையன்றா? அப்போ அப்படி இருக்கக்குள்ளே என்ன இது ஷப்பா. சரி நான் இந்த கலர் தாண்டா சொன்னான் அக்கினி. இதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக்கி மெயின் சிவருக்கும் தூணுக்கு இது கொஞ்சம் கிரே கலரில் டாக்கா
அப்போ எதை சொல்கிறேன் அது சாம்பிள்லேயே வந்துடும் லைட் சாம்பிள் நிறைய கலர் இருக்கு. நான் அது வந்து கிட்டத்தட்ட வெள்ளை மாதிரி இருக்கும். அதில் தரக்குறைய எப்படி அவன் மூத்த காட்டுறான் சொல்லு என்னண்டு அதில் இருந்து கலர்லாம் எனக்கு தெரிஞ்சு தான் படிக்க போயிருந்தது. ஆனால் ஒரு பெயிண்ட் கடைக்கு போன ஒரு பார்த்தனா இப்படி ஒரு கட்டிலோடப்போ ஃபுல்லாக கலர் தந்தது ஒரு டைப். அது இப்போ நாங்கள் அடிக்க போகிற பெயிண்ட்லாம் அவ்வளோ கலர் வேற ஆடா. நாங்கள் மிக்ஸ் பண்ணி தான் கலர் அடிக்க வேண்டி வரும். இங்கே இவனை பேர் இந்த பெண்டேஜ் ஒட்டினவன் நான் சொன்னான் இதை கையில் ஒட்டினபடி ஆக முடியாது சார் காலில் ஒட்டி வச்சுக்கேன். அப்போ யாரு கை உடைஞ்ச உனக்கா ஏண்டா அப்போ நீங்கள் வேதம் என்ன செய்வம்மா அப்போ உங்களுக்கும் பெருசாக கொண்டாட்டங்கள் தானே முன்னால் எப்படி போச்சு கொண்டாட்டங்கள் இருப்பா பிரச்சனை இல்லை வெயிலாக கிடக்கு சரி சொல்லுங்க சோக்கு பிரெட் இருக்கிறாங்க இதில் இருக்கு சரியா சொல்லுங்க அப்பா எப்படி போச்சு வருஷ கொண்டாடங்கள் பிரச்சனை இல்லை புது உடுப்பு எல்லாம் எடுத்தோ அக்கா விழுந்து எடுத்து கொடுத்து அத்தை அது எடுத்து கொடுத்தது 4 பேர் ஆட்டக்கா இதை நெல்சன் நமக்கு எடுத்துருந்தா பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தேன். நீ போட்டேன் என் உடுப்பு புது உடுப்பு என்னோட போட்டேன் நீங்கள் போட்டீங்களா போட்டுட்டு அனுப்பினேன் ஃபோட்டோலாம் எடுத்துனா ஃபோட்டோ அனுப்பி ஃபோட்டோ காட்டு நீங்கள் என்ன உடுப்பு எடுத்தீங்க பிள்ளை கத்தி எடுத்து வந்து கொடுத்துறேன். அப்பா கடைசியாக இப்போ வந்தாங்க நாளைக்கு போன மாதம் மெத்தி அதே மட்டும் நாளோட ஒரு மாதமா நான் கணக்கு பார்க்காம இருந்தேன் சும்மா கேட்குறேன் கடமைக்கு. நாளையோட ஒரு மாதம் இன்றைக்கு வந்தால் தான் கணக்காக கொண்டு வந்தது. இந்த கால் ஒன்று இருந்தா போல் உழையுதக்கா புது இடங்களுக்கு போனால் என்ன பிரச்சனையாகும் என்ன நீங்கள் ஒரு வயசானால் ஒரு அறிவுள்ளால் அனுபவசாலி என்று கேட்டால் இப்படி தெரியான்னு சொல்கிறதோ. இப்போ உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ ஒரு தம்பிக்கு ஒரு பிரச்சனை கேட்கக்குள்ள இப்படியே சொல்கிறது நீங்கள் எத்தனை இடம் திரிகிறேன் நீங்கள் தூர இடங்களுக்கு எல்லாம் இது என்னண்டா எல்லா நாளும் இல்லை மற்றது எல்லா நேரமும் இல்லை. ஏன் புது இடங்களுக்கு போய் இருந்தால் பக்கண்டு எங்கே ஒரு அலுவல் சைக்கிள் ஒன்று இறக்கி தான் இருக்கீங்க போலையா மையனக்கா உங்களுக்கு காலையிலையோ கையிலையோ வரையிலையோ அது வேலை கூட அப்படியே இருக்கும். உங்களை பார்த்தீங்க வேலை கூடி தான் பெறுது உங்களுக்கும் அப்படித்தான் அது நோமலா வேலையை கூடி வேலை குறைஞ்சி அந்த அலுப்புகளில் வர ஓகே. எனக்கு இப்போ இந்த புது இடத்துல போய் இருந்தால் போல அந்த பக்கண்டு அதுக்கு என்ன தெரியும் எதுவும் செய்வினா பிளான் அப்படி செய்யணும் யாருக்கு ஆசா அக்கேனி கதை கேட்டது உனக்கு எங்கேயா அப்போ நான் ஃபோட்டோக்காண்டி இல்லை வெயிட் பண்ணி கொண்டிக்கிறேன் கொண்டாப்பம் நீங்கள் அதுக்கு இதுக்கு ஃபோட்டோக்கு வேறு நான் பார்க்குறேன் இந்த வயசுல எங்களுக்கு போன எங்கே கலந்துட்டு ஐயா அப்போ எங்க நீ கொஞ்சம் பரனடா உனக்கு வலுப்பன் நீ அடி புள்ள நீ அடுத்த நீ போட்டோக்கா போற நீ வாட்ஸ்அப்புக்கு நீ கொஞ்சம் பேயாயிருடா நீ புள்ள வாட்ஸ்அப்புக்கு போமா வாட்ஸ்அப்புண்டா பச்சையாக இருக்கும் ஜாமான் எடுங்க பாப்போம் வாட்ஸ்அப்புண்டா பச்சையாக இருக்கும் எடுங்க பாப்போம் புதுவும் பச்சை தான் சரி அப்போ பச்சையா பட்டமாக இருக்கும் பச்சையா தட்டி பேரன் ஒரு தட்டி பேரன் இப்போ ரைட் இப்போ எங்கே போகிறேன்டா இதில் இருக்கிறதுக்குள்ளேயே இந்த முன்னுக்கு இருக்கிற படம் எது வடிவில்லாங்களோ அதுக்கு கைதாசு மாமான் வைக்க போகணும். உங்கள் இந்தியாவுக்கு போகிறாள் எப்படி விளையாட்டு கவிதாசு மாமான் எது கவிதாசு மாமான் என் பாருக்கு நீ தான் போனோட கொஞ்சம் விளையாடுமா போட அப்பான்னு தலைப்பெழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது. கவிதை எங்க வருகுது?
எனக்கு சின்ன காயம் பட்டாலே நீ துடியா துடிப்ப. உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப. நீ ஓடாத ஓட்டம் இல்ல, படாத பாடில்ல, வாழ்க்கையில வாங்காத அடி இல்ல, எடுத்து சொல்ல யாரும் இல்ல, படிச்சு பட்டனிட்டாலும் ஏறும் வாங்கினது இல்ல, பரம்பரை பணக்காரன் இல்ல, வெட்டி பந்தா உனக்கு இல்ல, வெட்டித்தனமா ஒரு நாளும் ஒன்ன நான் பார்த்ததில்ல, ஆன நல்ல துணி நீ போட்டதில்ல, நீ ஆனா பிறந்துட்டனாலேயே உன்னால அழுக கூட முடிஞ்சதில்ல, பம்பரமா நீ சுத்த, பக்குவமா நான் இருந்த, பந்தாவா நான் சுத்த, அடிச்ச பந்தாட்டம் நீ பறந்த, பத்திரமா என பாத்துக்க, படாத பாடு நீ பட்ட, அதனாலதான்ப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம்தான். யார் எடுத்து கொடுத்து? டிக்டாக்ல எடுத்து இவர் தான் இது என்ன உனக்கு டிக்டாக் தான் அப்படி அனுப்பிட ஃபோட்டோ இல்லை போட்டு அனுப்பி அழிஞ்சு போட்டோம். அழிஞ்சிட்டுறியா? போட்டு அனுப்பினேன், போட்டோ உடுப்பு எடுத்து அனுப்பினேன். நீ திருப்பி அனுப்பு. காய் போடுறோம் போடு. அக்கினி காலையில் இங்கே போகிற இஞ்சி வா. இன்ஃபெக்ஷன் கூடான்ல சொன்ன உனக்கு கண்ட இடங்களுக்கு தெரிய நடந்து நாளை கொண்டா அப்புறம் யார் எடுக்கிற? என்ன இல்லைங்க ஏன் யோசிக்காங்க விடுங்க. அப்படித்தான் அப்பாண்டா அப்படித்தான் தெய்வத்துக்கு புதுவருட வாழ்த்துக்கள் எல்லாம் போட்டுக்கிறேன். ஆக்கள்கிட்ட விடுவேல பாருங்க. நீ மட்டும் தெரியும் அப்புறம் உன்னையும் தான் காட்டுறேன் பாரு. அவ்வளோ நிற்காள்றா பஞ்சு போல்ட்ட ஷர்ட்டான்னு சும்மா மணியா கிடக்கா அந்த மேக கிடக்கடியப்பா போல்ட்ட ஷர்ட்டா சு நீல பொம்மை எல்லாம் போட்டு சு மணியா. சரி இப்போ நாங்களும் நாங்களும் ஒன்றும் வேண்டியன்றா வந்துட்டோம். இது மணின்ற அவை கடையில் வேண்டாம் வந்தது சந்தோஷம். நல்லா ஓமண்டியில் போயிருக்கோம். அப்போ என்ன மாதிரி போகுது உங்களோட பாடுகள்? தங்கச்சி யார் தங்கச்சி? உங்களோட தங்கச்சியோ? இவாவோ? இதுக்கு போனால் தெரியுமா? இது உங்களோட மகள் இல்லை? ஆளுமுறை போட்டோ பிடிப்பு போகலாங்களே இவையில இது உங்களோட சொந்த தங்கச்சியோ? உங்களே எத்தனை மொத்தம்? 3 பொம்பளை பிள்ளைல அக்கா மோசம் போனா கல்யாணம். 3 பொம்பளை பிள்ளைலண்டா நீங்களும் அக்கா மோசம் போயிட்டு மற்றது தங்கச்சி மற்றது 3 பேரும் தான் பிள்ளையா. 3 பொம்பளை பிள்ளைகள் தான். அது சரி. அதில் அக்கா கல்யாணம் செய்து 6 மாசத்துல மோசம் போனா அரளிக்கொட்டாங்க. என்னதுக்கு 6 மாசத்துல 6 மாத குழந்தைய விட்டுட்டு மோசம் போனோம். வேற சண்டை பிடிச்சவங்க என்னதுண்டுவா அரளிக்கொட்டது. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளை அரளிக்கொட்டை சாப்பிட்டா செத்துருவாங்க. அது அவன் நிறைய சாப்பிட்டு கண்ணு நேரமாக போச்சு. அப்போ ஒருத்தருக்கும் தெரியாது. ஒரு அதான் அத்தான். எத்தனை வயசுல? அக்கா சாய்க்கு 20 வயசு. 20 வயசுல? ரெண்டா உங்களுக்கு தங்கச்சியே? இல்லைண்ணா அக்கா மூத்த. 20 வயசுன்றீங்க? இப்போ இல்லை அக்கா சாய்க்கு. அப்படியா? குழப்பமாக தான் கிடக்கு. அந்த போனை எடுத்தனா இல்லை அக்கா அந்த படம் அக்காண்ட படம் காட்டணும் போங்க. எனக்கு இப்படி இங்கே இருந்து காய்ச்சி இல்லை நீங்கள் இருங்க அப்பா. சரி இப்போ நாங்கள் என்னதுக்கு வந்தாண்டாக்கா கால் போடுறோம் குறைக்க. ஐயோ பிரச்சனை இல்லை நீங்கள் வடிகால் போடுங்க. தம்பி வாடா உன்னப்பா கில்லி விஜயநாயக வா. கில்லி விஜய தெரியுமே? அது நல்ல காலம். அந்த தென்னையில் இதாண்டாப்பில் அந்த பக்கத்தில் அந்த அக்கா வேண்டாப்பில் சமைக்கின்ற ரோடு நல்லா வந்து நெஞ்சுக்கு மேலே வந்து கை தான் அடிப்பேன். சரியா? நான் வெங்காயம் மறக்க போய் அப்பா எந்த கையா முறிஞ்சது? முறியல ஒரு இப்போ சொல் இதே எவ்வளோ ஆயுர்வேதத்தில் ஆடி மகளுக்கும் கூவா கட்டு வந்தது. மகள் கூவா கட்டு வந்தது. இந்த பிள்ளை கூவா கட்டு வந்து 1 கிழமை ஆச்சு. நான் வேலையை போக விட்டு அவாக்கு அந்த இது எல்லாம் மீங்கி சாப்பாடுகள் ஒன்றும் இல்லை. இது அப்போ வேறு என்னக்கா வேறு என்ன புது நாங்கள் மற்றது குடிவுகளுக்கு வேற ஒன்றுமா? கண்டிப்பாக நீங்கள் சொல்லாட்டி நாங்கள் பெறுவோம். ஆனால் கவிதாசன் என்ன பிறந்த நாள் தெரியாது. ஞாபகம் இருந்தால் கட்டாயம் வந்திருப்பேன் தெரியாது. ஆனால் உண்மை ஒன்று ஞாபகம் வீடியோ பார்க்குறேன் பார்க்குறது நாங்கள் இந்த அடுத்த நாட்டு எந்த பிறந்தாள்? இப்போ எந்த பிறந்தா 23 எப்போ
11ஆம் மாதம் எத்தனை 23 21. அதுதான் சரி. கம்பீரமாக சொல்லி போட்டால் இந்த பிறந்தால் தான் ஞாபகம் இந்த வந்து மகளுக்கு தெரியும் 21 இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திகை என்னவா மூத்த மாதம் 8ஆம் தேதி கார்த்திகை. இதற்ற 6 மாதம் 17 25 வருது. என்ன எப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்த்திகை மாதம் 23 தான் நினைக்கிறேன். அது எங்களை அக்காண்டு. அப்போ 21. அது தங்கச்சி இந்த எந்த தங்கச்சியில் உண்டா விட்டு தங்கச்சி வீடியோவா 24. 24 தான் இந்த. ஆனால் அது போன வருஷம் இல்லை. இந்த கார்த்திகை வருந்தானே. எது இந்த கார்த்திகை வருந்தானே. பிறந்தாலோ எதுதான் வரும் 24. அது 11ஆம் மாதம். அது போன மாதம் அக்கா. இனி வருந்தானே திருப்பி. அது போன வருஷம் தான். இந்த வருஷம் வருந்தானே பாரு மன தியதி மாறுந்தானே. தியதி என்னங்கம்மா? என்னென்று தியதி மாறுமா? இப்போ இன்றைக்கு தான் தேதி. இன்றைக்கு 14. நாளைக்கு மாறுது தானே. எங்கூட பிறந்த தியதி மாறாதானே? ஏன் மாறாது? என்னென்னு மாறும்? என்ன நீங்கள் என்ன குழப்பறீங்களா? என்ன பிறந்த நாள் பிறந்த தியதிக்கானே வரும் அது அதற்க முந்தி. இப்போ அப்படி இல்லை தான் பிறந்தாண்டே கொண்டாடு. இப்போ என்ன செலவு கையில் காசு இருக்கா? வேலையை போன வேலையை போனீங்க இருக்குதப்ப. என்ன வேலையை போகிறீங்க இப்போ? இந்த கத்திரிக்காய் புல்லு பிறங்க போனாங்க. கத்திரிக்காய் புல்லா? கத்திரிக்காய் புல்லு வேற. கத்திரிக்குள்ள கத்திரிக்காய் பக்கத்தில் இருக்க அது தண்ணி எழுத்துருமே. அது எவ்வளோ சம்பளம் தான்? 2300 200 பஸ் காசு. நான் கேட்கிறேன். நான் சொல்கிறேன் நான் ஒழிக்க வேணும். சாப்பாடு சாப்பாடு அங்கே தெரியும். நாங்கள் 6000 2000 சும்மா சாதாரண 2000 உழைக்கிறீங்க நீங்கள். புறம் என்ன பெரிய பெரிய பள்ளிக்கூடம் நாளில் போகல. இப்போ மகளுக்கு கூவ கட்டி வந்து 100 கிலோ கேட்கல. இப்போ போயிடலான்னு இல்லை நான் சொல்கிறேன். என்ன அக்கால ஒரு பழக்கம் அப்படி தான் ஒன்றும் கேட்க மாட்டா. ஆனால் எல்லாம் கேட்பா. நான் வேலையை ஆனால் உங்களோட தைரியத்தை பாராட்டினக்கா. உண்மையாக வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வேலையை போயக்குள்ள நாங்கள் மாதம் 20,000 தாரம்னு சொன்னால் உங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் சின்ன சேமிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு 20 நாள் 15 வேலையை போனால் 30,000 வந்தால் உங்களுக்கு நோமலாக சமாளிக்கலாம். இப்போ நீங்கள் அதனால் கியூஆர் காசு வரும். நான் இப்போ சாமான இடம்னா இப்போ தொட்டு வேண்டல. இப்போ காசு இருந்தால் ஒரு இதாக வேண்டி இல்லை இல்லை இதாக வேண்டல. ஒரு கிலோ அப்படின்னு வேண்டல. ஒரே ஐடியா வாங்குது. ஒரு இதாக வேண்டி வைக்க. இப்போ நான் வேலையை போனால் பிள்ளைகளை ஏதோ சமைச்சு எடுப்பேன். இல்லை நாங்கள் இருக்கிறேன். இப்போ நம்மளால் நீங்கள் ஒரு 15 நாள் வேலையை போனால் ஒரு 30,000 ரூபா வரும். 30,000 சரி 20,000 பார்ப்போம் குறைஞ்சது. கியூஆர் காசு எவ்வளோ வருது? 17,500 அதை விட வேறு இன்னொன்று வரும் சொன்னீங்க. அவ்வளோதான் இந்த கியூஆர் காசு மற்ற நீங்கள் செய்கிற உதவி. சரி அப்போ 17,000 உங்களோட சம்பளம் ஒரு 25,000 பார்த்தாலும் 42,000 நாங்கள் சரி 20,000 60,000 வருது இல்லை. சரி 50,000 இப்போ மாதம் 50,000 வருதுண்டா. இப்போ எங்களோட 20 உங்களோட இந்த 17 சேர்த்தாலே 37,000. அங்கே நீங்கள் வேலையை போனால் ஒரு 15 வந்தால் குறைஞ்ச 50,000 வச்சா நீங்கள் மாதம் எவ்வளோ சேமிக்கிறீங்க? நான் இப்போ மாதம் மண்ணில் வேண்டிய குத்தாத்தில் கொண்டே போடுறேன். நான் ஒரு 1000 2000 இதான்னு சொல்லி இல்லை 3 பேருக்கும் போடுவோம். ஒரு ஷர்ட்டு கட்டலாமே. ஷர்ட் என்ன கட்டையில நான் முந்தி கட்டினேன். ஒரு 2,000 5,000 மாதிரி மாதம் முதல் கணக்கு அந்த வீட்டு திட்ட காசு இந்த வீட்டுக்குள்ள ஏன் நான் சொல்கிறேன்டா. இப்போ ஒரு ஷர்ட் ஒன்று கட்டிங்கண்ணா இப்போ உதாரணமாக ஒரு மாதத்துக்கு 5,000 இல்லை ஒரு 10,000 பண்ணாலும் கட்டினீங்கன்னு சொன்னேன். தை பிறக்கத்தான் இங்கே பக்கத்தில் வாங்க போயிடும். ஒரு 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா 3,00,000 ரூபா இல்லாட்டி 4,00,000 ரூபா சீட்டு மாதிரி அப்படி கட்டினீங்கன்னு சொன்னால் மாதம் கட்டிக்க சரிக்காது. ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு வருமாண்டா. கடைசிக்கு விட்டு எடுத்தீங்கண்டா பொம்பளை பிள்ளை இருக்குதானே எங்களுக்கு ஒரு செய்ய முன்பட பொருள் இல்லை. அப்போ அவளுக்கு ஒரு சின்ன ஒரு சோடோ நகையோ எல்லாம் இப்போவே இருந்து ஆரம்பித்தா தான் அவள்கிட்ட வயசுக்கு வேற ஒரு கொஞ்சம் மண்டாலும் இருக்கும். இப்போ எல்லாம் கட்டுறவனே என்ன இருக்கிறான் தெரியுமே. பொம்பளையிட்ட குணம் இருக்குது. திட்டத்துக்கு லோன் எடுத்தது முதல்ல இந்த வீட்டு லோன் எடுத்து தான் வீடு கட்டினேன். முதல் மாதம் 1000 ரூபா கட்டி கொண்டு வந்தேன். அது இப்போ 72,000 அரியஸ் நிற்கிறது. போன மாதம் வந்து இது லெட்டர் எழுதி ஜாயின் பண்ணி கொண்டு போனோம். அதை நீங்கள் மாதம் அதை கட்டுறேன். இப்போ இந்த மாதத்துலேருந்து 5,000 கட்டிட்டு நான் 5,000 கட்டி என்னாலே 3,000 கட்டுறேன்னு சொல்லி சொன்னேன். நான் கட்டி கொண்டு தான் இருக்கிறேன். இவர் இருக்க எடுத்துனேன் அந்த வீட்டுக்கு 1,00,000 ரூபாய். அப்போ அதை இப்போ கட்டி கொண்டு இருக்கேன். அப்போ அந்த அரியஸ் இந்த லோன் கதையை முதல்ல சொன்னீங்க உங்களுக்கு? இல்லை இல்லை இல்லை
அது இப்போ அந்த நான் கட்டி கொண்டு இருக்கேன் மாதம் 1000 ரூபா அப்படி தான் கட்டி கொண்டு வரேன் 2000 தான் கட்ட சொன்னேன். இப்போ அந்த வீட்டு திட்ட லோனு பேர் வட்டி தான் நிற்கிறேன் தேசிய வீடமைப்பு கட்டா விட்டால் அரியஸ் காட்டும். அப்போ நான் வந்து வேறு இல்லாமல் இருந்த டைம் எல்லாம் இல்லை நான் சொல்கிறேன் இப்போ மாதம் நீங்கள் 1000 2000 3000 அப்படி கட்டைக்குள்ளே அது பெரிய வட்டிக்கு லோனாக இருக்கு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அதை இப்போ நாங்கள் காசு அறைக்குள்ளே உங்கள்கிட்ட காசு இருந்தாலுமே நீங்கள் அதை மாதம் கட்டுறாங்க உங்களுக்கு நல்ல. நான் இப்போ இதான் இப்போ இந்த மாதம் 3000 ஆண்டுவோம். அப்போ அதை வச்சிருக்கிறேன் அந்த கட்டுறதுக்கு கட்டுறீங்க சொன்னால் நல்ல. மற்ற எந்த ஒரு ஐடியாக்கா அது அப்படி இல்லைன்னு சொன்னாலும் மாதம் ஒரு 5000 10,000 உங்களோட புத்தகத்தை 3வது மாதம் கூட சவுட்டியில் போட்டேன்னா இல்லை இப்போ பார்க்குற சனம் யோசிக்குங்கள் நன்றி. ஏங்க மிச்ச காசு எவ்வளோ பண்ணிட்டு சொல்லுங்க. அப்போ காருங்க வச்சோ என்ன கோதாரி கார் அடிக்க நீ வரவே இல்லையாப்பா ஒப்படியா மேலே ஒழுங்கியலாகலகன் தமிழ்ந்தாடா இந்த இப்படி என்ன பழக்கம் யாரும் தரீங்கடா அப்புறம்ன்றது தங்கச்சிந்தா அம்மாட்ட போகணும். அப்போ என்ன சொல்லி கொண்டு வந்தேன் காற்றுகளை மிச்சம் பிடிச்சு. ஓ அப்போ மிச்சம் பிடிச்சாக்கா ஒரு என்ன சொல்கிற பொம்பளை பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறோமே நான் வாண்ட பிறந்தா 12 மாதம் 25 அதட்ட 17 வாரன் 2 பேரும் ஒரே மாதம் பிறந்த வைகாசி இவர் 17 25. அப்போவே டூன்னு சொல்லி இல்லை இல்லை மாதம் 1 டேட் வித்தியாசம் ஆண்டு வித்தியாசம் தான். என்ன செய்றீங்க ஜூஸ் குடிக்க போறீங்களா? ஏன் நீங்கள் குடிக்க போறீங்களா ஜூஸ்? பிள்ளை ஒரு ஒரு இது கப்பன்னு எடுத்து நான் கொடுப்பேன் தங்கச்சி ஜூஸ். ஏன் இப்படி குளிக்குற எதையுமே சொல்ல சொல்லுண்டா நீ சொல்ல. இவங்க என்ன சரியான அமைதியாகிட்டாங்க முந்திய மாதிரி ஒரு உஷாராக காணுது. நான் முந்தி தான் நான் குழப்படி செய்கிறவா. இப்போ வளர்ந்துட்டா. இப்போ எத்தனை வயசு ஆகும்? 3 5 வயசு 5 12 வருஷம் ஆண்டு 5 நேசரி விட்றீங்களா? ஓ போடுறேன் 4 வயசு. தம்பிக்கு எத்தனை வயசா? 9. என்ன 12 வருஷம் எத்தனை வயசு? 12 வருஷம் எத்தனை வயசு? 10. போன வருஷம் 8. பரவாயில்ல விஷயம் இருக்கு. உனக்கு எத்தனை வயசு? 12. அடுத்த வருஷம்? போன வருஷம்? இந்த வருஷம்? யார் என்னது ஏங்க யாருக்கு யாருக்கு இது யாருக்கு வாங்கி தந்தீங்க? பிறகு உங்களோட குடும்பத்துக்கு கேட்டா அடி நான் ஒரு இதாக சொல்லுவேன். அப்படித்தான் நீ கப்பை கொண்டு வா அதை கொண்டு வான்னு சொல்லுவேன். நான் இவ்வளோ கொண்டாடுற கப்பை இங்கே அஞ்சோண்டா இப்போதான் இது நான் கொண்டக்கூடாண்டு இந்த அப்படி ஆரப்பா வாங்க சொல்லுங்க. வீடியோ செய்ய நினைக்கிறேன் வாங்கினா விட்ட போய் வரைக்கும் உங்களுக்கு வேணாங்களா? இல்லை அதில் சொல்லுங்க வாங்கி உங்கள்கிட்ட வந்து அது வந்து சேர்ச்சுக்கு போகிறது சண்டே ஸ்கூல் இதே இங்கிலீஷ் கிளாஸுக்கு போகிறது. அப்போ அந்த வீடு விட ஊழியம் பண்ண ஊழியம் செய்ய போயிருமோ வந்து ஊழியம் செய்ய போயிருமோ அந்த வருடம் அப்போ சிஸ்டருக்கு சொன்னீங்களா? இல்லை அப்போ இன்றைக்கு எங்களால் இல்லை அங்கே பக்கத்தில் எந்த விட போகிறது இது இங்கிலீஷ் கிளாஸுக்கு அங்கே போடுற ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறது. சரி அப்போ நான் சொல்ல ஒரு 500,000 இருந்தாலும் நீங்கள் சேமிங்க புத்தகத்தில் போடுங்கண்ட பார்க்குற சமயக்கும் ஆறுந்தார் உதவியில் நீ சேமிக்க சொல்றீங்க. இது வந்தா நீங்கள் வந்து சொல்றது வந்து கெட்டு போக சொல்லல தானே. பிள்ளையாள எதிர்காலத்தை முன்னிட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்களே. என்ன சொன்னால் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் அமைச்சா இனிமேல் காலம் நாங்கள் ஒன்றும் சரி இப்போ தேடையில் அப்போ நேரம் பவன் விற்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் தேட மாட்டோம். அப்போ அதுக்கு தான் நீங்கள் இங்கே உங்களுக்கு கடன் நிற்குதோ? ஏன்னா கடன் இல்லைன்னா அப்போ
இந்த வீட்டுத்திட்ட காசு உண்டு தான் அதை விடுங்க, அது ஒரு கடன் காய்ச்சி மற்றபடி எனக்கு வேற ஒரு கடனும் இல்லை ஒரு கடன் இல்லை மற்ற மாதம் மாதம் கடையில் வேண்டி போட்டு அதை கொடுக்குறேன் நான். அது கடன் இல்லை அதானே நான் இது கடன்ட்டு எனக்கு ஒன்றும் இல்லை இப்போ நான் இப்போ இதாக கேட்டாக்கே ஒன்று சொல்லணும்னு மனசு யோசிக்க ஒன்றும் அப்படி இருந்தால் தானே நான் சொல்கிறதுக்கு இல்லைன்னு தானே சொல்லணும், போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா எனக்கு. அப்போ இப்போ உங்களுக்கு வார கியூஆர் காசு, நீங்கள் வேலை செய்கிற காசு, நாங்கள் தர காசு முடிஞ்சிட்டு வட்டிவாக உங்களோட செலவுக்கு பூரணமாக காணும். ஒரு நீத்திப்பட்டி புட்டை வைக்கிற இடத்துல 2 நீத்திப்பட்டியாக வைக்கக்கூடிய நீ எப்போ வந்துக்கிட்டு அப்படிச்சே எப்படியுமே கிடக்கு ஏன்னா பிரச்சனை இல்லை, நான் சாப்பாட்டுக்கு சொல்லி வரக்கூடாது. சரி, இப்போ இவங்க எல்லாட்ட பேர்லேயும் அக்கௌண்ட் இருக்குதோ? எல்லாட்ட பேர்லேயும் அக்கௌண்ட் இருக்குது, அதில் காசு இருக்குதோ? ஓ, இப்போ இவருக்கு தாப்பஞ்சத்து காசு இந்த இதால் கொண்டு வந்து போட்டு அந்த இன்சூரன்ஸ் மாதிரி இந்த 2 பேருக்கும் போட்டு தாப்பஞ்சத்து காசு அவருக்குள்ள இல்லை இல்லை நான் இப்போ அந்த பள்ளிக்கூடத்தால் இது தாப்பன் மரண செடிகள் இதெல்லாம் கொண்டு வந்து இவருக்கு 57,500 இவருக்கு போட்டு அவருக்கும் அதே மாதிரி போட்டு 57,000 அவளுக்கு இன்னும் போடையில எல்லாருக்கும் போடணுமோ? 3 பிள்ளைகளுக்கு வருமானு சொல்லி சொன்னாங்க, ஆனால் 2 பேருக்கும் வந்துருக்கு. அப்போ கடைசிக்கு நாங்கள் போடுறோம். ஏன் அது 3 பேருக்கு தான்? இல்லை என்ன அது அப்படித்தான் அவன் இந்த மாதிரி எனக்கு இப்போ ஒரு வீட்டில் கணவர் செத்தா 3 பிள்ளைகள் போடுவேன். அதை ஏதோ 2 லட்சமோ இன்னும் அதே எனக்கு தெரியல வடிவா. அதான் அந்த பிள்ளைகளுக்கு அப்போ இப்போ உங்களோட வீட்டில் எந்த 3 பேருக்கு அது போட விட போகுது? இவங்க 2 போட்டாச்சு மற்றது அவக்கு பிள்ளை கீழே வாங்கிட்டான். அவக்கு என்ன பள்ளிக்கூடத்தாலே அவ தான் பெருமா? மற்றது வாக்கு டாப்பன் இருக்கு கொஞ்சம் 1,000-500 சொல்லி அந்த இதுக்கெல்லாம் போட்டு அந்த பிஓசி பேங்க் மக்கள் பேங்க். சரி, அப்போ இப்போ இவன் இந்த பேரில் போடுற காசு ஒன்றும் இப்போ எடுக்கலாம்? இல்லை இல்லை இல்லை, அது நான் போட்டாலும் தொடவும் மாட்டேன். இல்லை இல்லை என்ன சொன்னால் பெங்களை மாதிரி பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. மற்றது பாருங்க, இப்போ உங்களுக்கு தற்சமயம் எதுக்காவது காசு தேவைன்னு இருக்குதா, இல்லை நீங்கள் வேறு எதுவும் பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்க செய்யணுமெண்டு? நான் இந்த கோழி தான் இப்போ வளர்த்து வந்துருக்கேன். இப்போ 7 கோழி நிற்கிது. இப்போ அதோட 2-3 கொஞ்சம் கோழிக்கு வண்டி அப்படி வளர்ப்போம். வண்டி வளர்ப்போன்னு இருக்கீங்க? 2-3 கோழி கூட வண்டி வளர்ப்போன்னு இருக்கு. அதுக்கு எவ்வளோ காசு தேவை? அது என்ன ஒரு கோழிக்கு என்ன விலை? 1,500-2,000. ரெண்டாவது உங்களாலே சாதாரணமாக இல்லை அது நான் வேண்டுவேன். இப்போ நான் உங்களுக்கு கேட்குறது விளங்கு தானே. இப்போ நான் கேட்குறேன்டா, இப்போ வேறு ஏதாவது ஒரு சாமான் நீங்கள் வாங்கணுமென்று பிளான் பண்ணிக்கிங்க. ஆனால் ஒரு 20,000 30,000 50,000 அப்படி ஒரு அமௌண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சாமான் உண்டு இது இருந்தால் நல்லம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களா? யோசித்து பிளான் பண்ணீங்களா? இல்லை எனக்கு கவலைப்படுறீங்களா? எனக்கு எல்லாமே நீங்கள் செய்து வந்திருக்கிறீங்க. அப்போ எனக்கு ஒரு குறையும் இல்லையா? ஒன்றும் நான் குறையன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. நான் தேவையான அளவுக்கு கேட்காம இருக்கேன். நீங்கள் புலாம் செய்து வந்து இன்றைக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது உங்களால் தான். அப்போ பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கும் உதவி செய்திருக்கிறீங்க. அப்போ நான் இதுக்கு மிஞ்சி எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. நான் இனி கேட்கவும் மாட்டேன். கேட்கறது உங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும். அதை நீங்கள் ஒரு அளவான மட்டத்தில் வச்சுருந்தா காணும் ஆக பெருப்பிச்சு அது உங்களுக்கு கரைச்சலா போடும். அப்புறம் கோழியெல்லாம் உங்களுக்கே கொத்தவளுக்கிட்டும். அதனால் ஒரு கணக்காக இருந்தால் இல்லை மக்கா. அதை நீங்கள் பெருசாக கூட்டம் ஒரு கோழி கொண்டு அடகு முட்டை வண்டி வச்சிருக்கேன். சரிதானே. அப்போ என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் 2 வந்தது உங்கள்கிட்ட வந்து 1 மாதமாவது தானே உண்மையை சொல்லணும்னு சொன்னால் அந்த பிள்ளை அந்த காசு எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொடுத்துடும். சரிதானே, கொடுத்துட்டு உங்களுக்கு மாதம் கொடுக்க சொல்லியிருக்க அந்த பிள்ளைகிட்ட சொன்னாலே அது உங்களுக்கு நேரடியாக அனுப்பும். இல்லாட்டி நாங்களே உங்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். இருந்தாலும் நாங்களே மாதம் வர சொல்லுங்க. ஒருக்கா பார்த்து வரைக்கும் உண்மையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதான் உங்களோட சுகநலங்களையும் விசாரித்து மற்றாக்கா இப்போ எல்லா இடமும் ஜூஸ்கள் போயிருந்தானே. இப்போ நாங்கள் ஒரு மாதத்தில் ஒரு காண்டாலும் உங்களை ஜூஸ்கள் குடிக்க முடியாது. அப்படி இல்லையா? என்ன சொன்னிக்கிறீங்க? சரி, அப்படி இல்லை. இன்றைக்கு எத்தனை வீட்டை போகிறோம் நீங்கள் வீடியோவில் பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களுக்கு சும்மா ஒரு சில இடங்களை தவிர எங்கேயாவது இடத்துல எங்களுக்கு ஜூஸ் யோசிப்பாங்க. இது ஜூஸ் கேண்டி கேண்டில் இதோட அன்பு சொன்னிக்கிறீங்க. அடே தம்பி இங்கே நாங்களே பாருனாங்க. சரி, அப்படி இல்லை. இது சும்மா இது என்ன இப்போ நீங்கள் வாரது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகளுக்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. கூட அது சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும்க்கா. இருந்தாலும் எங்களோட மெயின் இது ஜூஸ் தான். இப்போ நான் வந்த இடத்துல அவள் அந்த ஜாக்கெட் எடுத்துட்டு போயிடலன்னா எங்களோட மனசு இப்போ நான் இப்படி கேட்சன் இருப்பான்னு நினைக்கிறீங்களோ? அப்படி நீங்கள் நினைக்கிறாங்க. சரி, நீங்கள் அப்படி நினைக்கிறாங்க. இந்த அந்த பாருங்க
அது இப்போ பிள்ளைகளா வேண்டி தினைக்கு அது ஒரு அன்பில் இப்போ நீங்கள் குடிக்காம போனால் பிள்ளைகள் கட்டாயம் பெருத்தப்படும் என் மாமா இதில் குடிக்கணும்னு சொல்லி இப்போ நானும் தானே பெருத்தப்படும். அது சரி, ஆனால் இப்போ இந்த சலுகையில் எங்கள் எல்லா இடமும் இல்லை தானே. அப்போ அதுக்காண்டியும் நாங்கள் வந்து போகிறோம் இடத்துல. சரிதானே? நீங்கள் என்ன தெரிஞ்சுன்னா நான் இதை ஏற்க மாட்டேன். இதை ஏற்க மாட்டீங்களோ? நான் ஏற்க மாட்டேன். அதனால பெரிய செலவில்லையே, வந்து ஒரு 3000-2000 செலவு தான் செலவழிக்க. அவ்வளோ தூரத்துலேருந்து மாறிங்களான்னு இப்போ எங்களே ஒரு மனசெல்லாம் மதிச்சு ஜூஸ் வருது, 5 ரூபா ஜூஸ் வருது. உங்களோட கதைக்கல அது இதுக்கு பின்னே நான் அப்படி தான் சொல்லேன். ஏன்னா அந்த நாங்களும் அங்கே இடக்காட்டுலையும் எங்கள் எல்லா இடமும் இருக்குதான். நீங்கள் இதெல்லாம் குடிக்காத சாமானே இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயம். அப்போ இங்கே இப்போ நான் தர இந்த காசை ஆட்டையும் பேரில் போட்டுடுவோம். சரி, நான் போட்டுட்டு உங்களுக்கு உடனே அனுப்புவேன். அப்போ செலவுக்கு என்ன இதை போட்டுட்டு நான் சமாளிப்பேன். அப்படி நான் கேட்கல, நீங்க சொல்ல அதை நான் செய்தாதான் ஒரு நல்லது. இல்லை, நான் சொன்னது இந்த மாதம் தான் 20,000 6 பிள்ளையை போட்டுருவோம்னு சொன்னேன். சரி, நான் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் வந்து சொல்கிறேன்னா ஒரு விஷயம் வந்து கெட்டு போகிற அளவுக்கு சொல்லல தானே. இப்போ பிள்ளைகள் வந்து என்னென்னு சொன்னால் நாளைக்கு இந்த பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் பாதிக்கப்படக்கூடாது. உங்களை சௌரமாக நினச்சி தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இதுகளை வந்து நாங்கள் சௌரம்னு சொல்லலாக்கா இல்லை, பிள்ளை இந்த வயசான்னு நான் கட்டேன். அப்புறம் ஊரில் உள்ள எல்லாம் கட்டா இருக்கேன். அப்பா இந்தா இந்தா என்னண்டு ஏதோ சொன்ன மாதிரி என்ன சொல்லுங்க அக்கா. இப்போ என்ன புரியும்? நாங்களே புத்தகத்தில் பிள்ளைகளை போட்டுருவோம். இனி போடலாம் தானே, நாளைக்கு தானே. நானே போட்டுருவோம். அப்போ செலவுக்கு சிலவுக்கு வேலைகளுக்கும் போடலாம் தானே. இப்போ புல்லாக கொண்டே போடாமல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 2000 படி என்ன போடுறேன். கொடுங்க என்னட்டு பாபு கொடுக்காம இருக்கா. நீ கொஞ்சம் பேயாடா போத்தில். சொல்லுங்க நான் மாமா சொல்லிக்கணும். இதே போல எவ்வளோ இதே போல தெரியலையே. அப்போ என்ன 5000. அப்போ 4 சேர்த்தா 10 சேர்த்தா 10 சேர்த்தா சரி. உங்கள் 2 பேரையும் யார் நல்ல ஆங்கிலம் செய்வீங்க? வேணும் உனக்கு வெக்கம் இல்லையா? சொல்லு வந்தான் செய்வாங்க சொல்லு. 6ஆம் பிள்ளை தான் தானே என்ன சொல்ல வர எங்க 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 ரிப்போர்ட் என்ன மாதம் அதே நேரத்தை காண நேரத்தை தர்றீங்களே இதே சொல்கிறீங்க தானே உன்னால உயரமே இருக்கும் போல. எந்த எது அந்த ரிப்போர்ட் அது முடிஞ்சுது. இப்போ லீவா ஸ்கூல்? திங்கக்கிழமை 10 நாள் லீவ் விட்டாங்க. திங்கக்கிழமை பள்ளிக்கிழமை தோணுங்க. அப்போ எத்தனை பிள்ளை தம்பி? இவர் 22. 22. அவர் 6ஆம் பிள்ளை. 6ஆம் பிள்ளை. அப்போ இவர் கொஞ்சம் ஆள் கட்டிக்காருந்தான் போல. என்ன இவர் தான் கூட நிற்கிறார். இங்கிட்ட வா. தம்பி வந்து 22ஆம் பிள்ளையாம் வகுப்பில், அவன் 6ஆம் பிள்ளை. அன்றைக்கு வந்தான் கூட 6 22 கூட. நீ சொல்லு அநேகமாக தெரியாண்டா நிற்கிறான். சொல்லு 6 22 கூட. அடே 6 22 கூட. 6 22 கூட. யார் இது நம்ம புள்ள கூட? நீ எத்தனாம் பிள்ளை? அவன் எத்தனாம் பிள்ளை? அப்போ யார் இதுல புள்ள கூட? ஏன் 6 22 கூட? டேய் 6 22 கூட. அப்போ நீ ஏன் உன்ன கட்டிக்காரன்ற? இதாட்ட ரிப்போர்ட் டீச்சர் முந்தி இப்படித்தான் அந்த குறிப்பு பகுதியில் எழுதுவா. எனக்கு எழுதுவா கூட ஆங்கில பாடத்தில் கொஞ்சம் கவனம் கூட செலுத்தவும் எழுதுவா. ஓ இவர்களை கிடக்கு 12ஆம் பாய்பாடு வரை மனனம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று. இது உங்களோட ரிப்போர்ட்டு. ஏன் பாய்பாடு பாடம் இல்லையே? அப்போ 6 5 10 என்னப்பா கூட்டிக்கொண்டு வர 5 10 15 இது வரை கூட்டிகிட்டு வரானே. சரி உனக்கு வாய்ப்பாடு பாடம் இல்லையா? அட வேணாங்க டிஞ்சா ஆள் மாறுது நைசா பாரா. டேய் ஜாது ஜாது இங்கே வா. உனக்கும் வாய்ப்பாடு பாடம் இல்லையே?
சரி இவர்கிட்ட மார்க்ஸை பார்ப்போம் சரியா. சமயத்துக்கு 92. பொறேன்ப்பா நான் சொல்ல வந்தேன், நீ நான் அவசரப்படுறேன். அதுதான் உயர்ந்த புள்ளி, உனக்கு 87. நான் சொல்ல வந்தேன் சரியே. தமிழுக்கு 93, அது கூடினது உனக்கு 58 சரியே. வாசிப்பு சி, பேச்சு பி, உருப்பெழுத்து ஏ, சொல்வதெழுதுதல் 96, கணிதம் 35, போர்டரில் நிற்கிது, ஒன்று குறைஞ்சிருந்தா பெயில். சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் 67, ஆக்கம் பி, குளப்படி ஏ. அது என்னடா புதுப்பாடம் குளப்படி என்று உனக்கு என்ன அறிவுமெண்ட் கைக்க வந்துட்டு. சித்திரம் பி, அழகியலே, பொது அறிவு 70, இங்கிலீஷ் 30. பட்டன்டா என்னடா பட்டன் என்ன நீ சொல்ல, நானும் நீங்க கேட்குற கேள்வி இந்த பாடா. அடே நீ சொல்ற பட்டன்டா என்ன, நீ சொல்ல பட்டன்டா என்ன, யார் யார கேள்வி கேட்குற? பட்டன்டா என்ன, யாரு என்னன்றது விட இல்லை, என்னன்றது கேள்வி. அக்கா சொல்லுங்க என்னண்டா என்ன கேள்வி தானே. அப்போ இப்போ இவனத்தே பிள்ளை மொத்த மாணவர் எண்ணிக்கை 25, இவன் 6ஆம் பிள்ளை கட்டிக்காரன். அப்போ பணங்கட்டின ரிப்போர்ட் பார்க்கவே இல்லை உலக காட்டுங்க. அடே 12ஆம் பாடு தெரியாமல் இருக்கிறாடாப்பா. ஒவ்வொரு 12 12 34 எனக்கு பாடம் இல்லை பாடம். தாடிக்கு எப்படி சிலக்குறீங்க? அவளுக்கு அந்த தாடியில் ஒரு கண் எங்க பணங்கட்டின ரிப்போர்ட்டை கொண்டா நம்மளுக்கு போகிறோம். எப்படி நீ அவன் கொண்டு மாட்டான். இவருக்கு ஒரு புழு அவற்றையே கொண்டு வந்து காட்டுறது இல்லை. இவர் விலாசம் தானே ஆளண்டு. எந்த ஜாசா ஆங்கிலம் 10, கணிதம் 12, விஞ்ஞானம் 16, கணிதம் WWW என்னடா வெப்சைட்டை கிரியேட் பண்ண வரலாறு 21, புவியியல் 15, சுகாதாரம் 26, IT 21, 2ஆம் மொழி 14. மொத்தமே 100 தாண்டா உலகலாமா டேய். மொத்தம் மாணவர் எண்ணிக்கை 31, 22வது நிற்கிறான். அப்போ உனக்கு பின்னுக்கு 7 பேர் நிற்கிறாங்க. 7 பேரில் 9 பேர். பாப்போம் இவருக்கு என்ன குறிப்பளிக்கிற கண்டு. இது போன முறையா? ஆனால் போன முறையோட இந்த முறை முன்னேற்றம். போன முறை 23ஆம் பிள்ளை, இந்த முறை 22. குறிப்பளிக்கிற இவனுக்கு குறிப்பு 12ஆம் பாட்டு பாடமாக சொல்லி இவனுக்கு செத்தம்படாடா. நீ அடுத்த ஆள் கொஞ்சம் பேயாரு. இவனுக்கு கழிக்கிற குறிப்பு என்னண்டா வீணா சிலவழிக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு. இது எந்த டீச்சர் அப்படி ஒரு குறிப்பு எழுதுறாரு? என்ன பழக்கம்? வீணாச்சில வளைக்காக பள்ளிக்கூடத்துக்கா இருக்கிற கஷ்டத்துக்கு என்ன எழுதிக்கிறா? உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர் போல? எனக்கு தெரிஞ்ச டீச்சர் உங்களை தெரியும் போல என்ன டீச்சருக்கு என்ன தெரியும்? ஏன்னா உங்களை நிலைமையை கருதி தான் எழுதியிருக்கிறா. சரி, அப்போ படிப்பில் கவனம் கூட தேவையா? சரிஞ்ச தம்பி. அப்போ அக்கா வரட்டா போட்டு அக்கா இதில் கவனம் இருக்கணும். டே பாரா, நீ எவ்வளோ எடுத்து அப்படி எடுத்து கொடுத்துட்டேன். இவ்வளவு இல்லை ஐம்பது இருக்குதா? எவ்வளோ கொடுக்குவாங்க? 50 60 என்ன? நன்றியா டக்கன் என்ன இருக்கியா நீங்கள் வேணா பிள்ளையாண்டு இல்லால் 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, அப்போ இப்போ இதில் யாருக்கு அந்த 50,000 காசு இல்லை? அக்காக்கா பள்ளிக்கூடத்தா போடுறேன்னு சொல்லுங்க. இப்போ உனக்கு தான் இல்லை. வாக்கு புத்தகம் இருக்கும்.
காட்டுறா இல்லை கரெக்டாக வேண்டாம். அப்போ இந்த காசை நீங்கள் இவாக்கு போட போறீங்களா இல்லாட்டி வேறு என் செலவு கிடைக்க இல்லை இல்லை நான் பிள்ளைன்ற பேரில் போட்டு வரேன். யார் தாரண்டா இப்போ? இல்லை நான் போடுறேன்னா போட்டு வரேன். சரிண்ணா ஏதோ இது வந்து உங்களுக்கு வருஷத்துக்குன்னு சொல்லி ஒரு கிஃப்டாக கொடுக்க சொல்லி ஃப்ரான்ஸில் இருக்கிற கிருவான்னாண்டு வாட்ஸ்அப் நம்பர் வந்து 774 நினைக்கிறேன் அப்படி தானே. ஓ அப்போ அவர் வந்து அனுப்பியிருந்தார் சரியா. உங்களுக்கு வருஷத்துக்கு கொடுக்க சொல்லி நான் என்னென்றால் வருஷத்துக்கு முன்னே கொண்டு வரேன்னு சொல்லுங்க. அப்போ கொண்டு வந்தால் வீணா உடுப்பா எடுத்து சில வச்சு போடுகிறாண்டு. அதனால் இப்போ லேட்டாக வந்தோடையே தான் இப்போ உங்களுக்கு அதை காசு அப்படியே மிச்சம். நான் இதை கொண்டு பிள்ளைன்ற பேரில் போட்டுன்னா பிள்ளைன்ற பேரில் போட்டால் அவள்கிட்ட ஒரு 18 வயசு போட்டுட்டு உங்களை வாட்ஸ்அப்புக்கு கவிதாசன் இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விடுறேன். அப்படின்னா உங்களுக்கு ஒன்று மெனத்திருக்கியா இருக்கும். இப்போ கட்டாயமாக்க நான் அதை தான் செய்யணும்னு சொல்ல வரேன். இல்லை இல்லை அது பிரியோசனமாக இருக்கு. நான் உங்களுக்கு புரியாது, நீங்கள் எதுவும் செய்யலாம். நான் இது இப்போ என்னென்னா அனுப்பினா பிள்ளைன்ற பேரில் போட்டால் அது ஒரு பிரியோசனம் அவையும் தந்தத்துக்கு ஒரு பிரியோசனமாக இருக்கு. சொன்னதாக்கா என்னன்னு சொன்னா உங்களால 7 மணி சொன்னா கூட்டி கொண்டு அவங்களோட படுத்து கொடுக்க சொன்னது. அப்படி இல்லாட்டி அவங்க ஒவ்வொரு ஆள்ற கையிலையும் 10,000 கொடுத்து உடுப்படுக்க சொன்னேன். ஆனா வர லேட் ஆயிடுது. அது பிரச்சனை இல்லைங்க. அவர் வந்து வருஷத்துக்கு அவங்களோட வருஷ கொண்டாட்டத்துக்குன்றது அனுப்பினே தானே. அப்போ அனுப்பினேக்குள்ள அவர்கிட்ட எதிர்பார்ப்பாதான் இருக்குமாக்கா. ஆனால் இப்போ நாங்கள் வந்து எதிர்காலத்தை குறித்து யோசிக்கணும். இப்போ பிள்ளைங்க பேரில் போட்டாலும்னா அவையும் சந்தோஷப்படுவீங்க. மற்றது இப்போ போகிற சண்டை ஏதாவது போகிற சண்டை பிரச்சனைகளுக்குள்ளே வந்தாக்கா சொல்லி கொண்டிருக்கா தான். மற்ற நீங்கள் எப்போ உங்களுக்கு கையில எல்லாம் காசு கிடைக்குதோ இப்போ அவர் வந்து அவர்கிட்ட சிந்தனை உங்களோட பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல உடுப்படுக்கிறதா கேட்டான். ஆனால் அதை நீங்களே செய்யலாம். இந்த ஃபைன் மார்ட்டில் போனீங்கன்னா சார் 700 ரூபா கொடுக்குறாங்களா ரெண்டு சொல்லி சொன்னாங்க. பெம்பலுக்கு வரியா சரியா 100 ரூபாய்க்கு சார்ஜை வண்டி இவங்க கட்டுறாரு. அப்போ இவங்களுக்கெல்லாம் உடுப்பு ஒரு 1000-2000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு ஆள் கொண்டு வந்து நீங்களே எடுத்து கொடுக்கலாம். படிவா செய்யலாம். ஆனால் இந்த அந்த 25 ரூபா பாவடி எடுத்து கொடுத்தேன். அந்த சும்மா போட்டு வித்தது அந்த அதில் இருக்கு. எங்கே காட்டு அதில் காட்டும் அவள் இங்கே இவளுக்கு எடுத்து கொடுத்த 25 ரூபா பாவாடையே வேண்ட கொடுங்க காட்டாட்டும் சரியே. அப்போ ஏனண்டா நான் ஏன் சொல்கிறேன்டா இப்படி வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டா உங்களுக்கு எல்லா நேரமும் வராதில்ல. வரைக்குள்ள நீங்கள் உங்களோட பிள்ளைன்ற பேரில் இப்போ போட்டு விட்டீங்கண்டா நாளைக்கு நாங்கள் இல்லா காலம் என்ன அங்கே கொண்டு வைக்கல. அப்போ நீங்கள் முடிவு பண்ணி நான் செத்து போகணும். ஐயா அப்படி நினைக்கல. நீங்கள் அப்படிங்க வெளிநாட்டு அப்படி போனான்னு நான் நினைச்சேன். இருக்கு சொல்கிறாப்பா சரி அப்படி நான் நினைக்க மாட்டேன். நீங்கள் செத்து போனான்னு நான் வாழ்க்கையில் நினைக்க மாட்டேன். 25 ரூபா அதான் அதான் 25 ரூபா பாடு இப்போ 15 ரூபாய்க்கு போட்டியா நீங்கள் தான் நிற்க ஓட்டு. அது வீட்டுக்கு கொடுத்தா மற்ற மூட்டு வாங்கட எடுத்து வச்சிருக்கோம். அப்பாக்கா நான் அதான் சொல்றேன். நாளைக்கு ஒரு 18 வயசு வந்து அந்த பிள்ளைக்கு இந்த காசு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கட்டாயம் பெறும். அப்போ நீங்கள் யோசிப்பீர் அந்த நேரம் கிருஷ்ணா நகர் கொண்டு வந்து செஞ்சபடியாக இப்போ ஒரு ஆறுதலாக இருக்காங்க சரியா. அப்போ நானும் பொம்பளை சவரங்களோட பிறந்த அடிப்படையில் எனக்கும் தெரியும். பொதுவாகவே பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிறீங்க கண்ணு ஊற்றுன மாதிரி இருக்கணும், கவனமாக இருக்கணும் சரி தானே. இப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் செய்யக்கூடிய சப்போர்ட்டில் நாங்கள் செய்வோம் சரி. இப்போ வந்து இந்த பிள்ளை 20,000 ரூபா உங்களுக்கு மாதம் அனுப்புகிறவா ரைட். அவாக்கு ஒரு நன்றி, அது நம்ம வளமையாக சொல்லிக் கொடுறது. இப்போ உங்களுக்கு நம்ப நேரத்தை கொடுத்து விட அந்த கிருவா அன்னைக்கு அதாவது இப்போ உங்களை நேசிச்சுமே பெரிய ஒரு அமௌண்ட் தானே அதை உங்களுக்கு தந்த அவருக்கு ஒரு நன்றி தேங்க்ஸ். அண்ணாக்கு உண்மையிலேயே எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. இன்றைக்கு இந்த கிருஷ்ணா அண்ணன் கவிதாசன் அக்னி அண்ணையால் தான் எனக்கு இப்போ அவர் இந்த அறிமுகமாகிருக்கிறேன். இந்த உதவியை இந்த பிள்ளைகள் தங்கள்லேயே ஒரு குடும்பமாக நினைச்சு இந்த பிள்ளைகளுக்கு உடுப்பு கண்டு அனுப்பின காசு கிருஷ்ணா அண்ணன் கொண்டு தந்திருக்கிறார். அவருக்கு உண்மையிலே மனசார நன்றி சொல்கிறோம். ஆனால் இந்த காசு நான் தேவையில்லாத செலவழிக்கல. நான் இந்த கடைசி பிள்ளைங்க அக்கௌண்ட்டில் போட்டுட்டு நான் நாளைக்கு அண்ணா உங்களுக்கு போட்டுட்டு நான் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு கவிதாசன் இந்த வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பி விடுறேன். ஏன்னு சொன்னால் இது அண்ணா தந்தது நான் தேவையில்லாம் செலவழிக்கல. இப்போ அண்ணா சொன்ன மாதிரி நாளைக்கு நாங்கள் இல்லாத காலம் கூடி பிள்ளைகள எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ இது ஒரு பிள்ளைக்கு போட்டால் சின்ன இந்த காசு வந்து ஒரு பிள்ளைங்க எதிர்காலத்தில் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறும். அப்போ அது வந்து இப்போ நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். உண்மையிலே இந்த உதவியை செய்ததுக்கு பெரிய ஒரு நன்றி. நான் தேவையில்லாத செலவழிக்க மாட்டேன். இந்த காசை கொண்டு நாளைக்கு அக்கௌண்ட்டில் போட்டுட்டு நாளைக்கு இந்த பிள்ளைகளும் வளரைக்க நாளைக்கு நான் இந்த இப்போ நான் உயிரோடு இருக்கும்போதே இப்போ என்னண்டாக்கா இப்படி தானே. இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அதாவது நீங்கள் நான் தான் கேட்டேன் உங்களுக்கு என் தேவையெல்லாம் ஃபுல்லாக கேட்டுட்டு தான் சொன்னேன். நான் இதை நீங்கள் போட்டு விட்டீங்கண்டா பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அப்புறம் எதுவும் பிரச்சனைனா நாங்கள் இருக்கோம் பார்ப்போம் தானே சரியாண்ணா. அப்போ முடிச்சுக்கொள்ளுவோமா நாளைக்கு பிள்ளைங்க இதில் போட்டுட்டு உங்களை பிள்ளைக்கோ அவளுக்கோ சின்ன யோசிச்சுங்க சரி. அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம். மறுபடியும் கிருவானா வந்து அந்த இருக்கக்கூடிய பிள்ளை அவருக்குமே நன்றியை கூறிக்கொண்டு
அப்போ நாங்கள் ஏற்கனவே 5 மாத காசு வந்த அடிப்படையில் இது 6வது மாத காசு பிள்ளைகள் சரியா? உண்மையிலே இந்த உதவியை செய்கிற அந்த அக்காக்கும் அந்த உதவி செய்கிற அக்காக்கும் மனசார நன்றி. என்ன தொடர்ந்தும் எங்களையும் ஒரு தங்க குடும்பமாக நினைச்சு நான் இந்த மாதம் உண்மையிலே எனக்கு கிடைக்கும். நீங்கள் போகணுமா சொல்லிட்டு தானே போனீங்க. நான் இந்த மாதம் எனக்கு கிடைக்குமென்னு நான் எதிர்பார்த்திருக்கேன். என்னன்னு சொன்னால் நெடுகளும் எங்களுக்கு உதவி செய்யணும் நாங்களும் விட்டு கேட்கல. ஏன்னா நான் கேட்காத அளவுக்கு எனக்கு உண்மையிலே இந்த லாத்துக்கு நான் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறேன்னு சொன்னால் இதைத்தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். இன்றைக்கு நான் இப்படி இந்த நிலைமையில் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொன்னால் உங்கள் மூவராலையும் மற்றது வெளிநாட்டு உறவுகளுக்கு நன்றி. எங்களையும் தங்களோட குடும்பமாக நினைச்சு உதவி செய்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி. மற்றது கிருபா அன்னைக்கும் மனசார சொல்கிறேன் நன்றி. அதையும் நீரோடி வாழணும். எனக்கு முன்ன பின்ன அவரை பார்த்ததும் இல்லை, எனக்கு தெரியாது தெரியாது. உண்மையிலே எத்தனையோ உறவுகள் எங்களுக்கு இந்த உதவி செய்திருக்கிறீங்க. அவையே யாருன்னு தெரியாது. ஆனால் உண்மையிலே எங்களை பார்த்து எந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் இந்த உதவி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீங்க அனைவருக்கும். அந்த கரையில் நிற்கிறேன் உண்மையிலே நன்றி அண்ணா. நாங்கள் எங்களை உயிர் இருக்கிறவரை உங்கள் மூவரையும் சரி இந்த உதவி செய்கிற அனைவரையும் நான் இந்த உதவிக்காண்டி சொல்லல. உண்மையிலே நான் மனசார சொல்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும். சரி சந்தோஷம். நான் அப்புறம் காய்ப்போமா? சரி ஒன்றும் யோசிக்கலாம். கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகளை. வாரம் போயிட்டு